வெயிட் லாஸுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறேன், நாள் கணக்கில் ஃபாலோ பண்ணுறேன், பட் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது டாக்டர், மனசு வலிக்குது டாக்டர் அப்படின்னு கேட்குற எல்லாத்துக்கும் என்னோட சிந்தனைக்கேற்ப ஒரு 3 ரீசன் கொஞ்சம் சொல்கிறேன். அது உங்களுக்கு யாருக்கா மேட்ச் ஆச்சுன்னா அதனோட ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறப்போ கரெக்டாக புட்டிச்சு வச்சுக்கோங்க, வெயிட் லாஸ் எங்கேயும் போகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னவா இருக்கலாம் தெரியுமா? அதாவது நல்ல பசியில் வருவோம், அதாவது வேலைலாம் ஹெவியாக முடிச்சுட்டு இல்லைனா வந்து ஃபாஸ்டிங் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லேயோ நல்ல பசியில் வரப்போ ஃபுல்லாக சாப்பாடு வச்சுருப்பாங்க, நம்ம பசியில் நிறைய போட்டு சாப்பிட்ருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபைபர்ஸ், வெஜிடபிள்ஸ், பொரியல் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற கார்ப்ஸ் சாப்பாடுலாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஆகும், நிறைய இன்சுலின் ஸ்பைக்கை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட், இது ரொம்ப முக்கியமான ரீசனுங்க. வீட்டில் இருக்கப்பெல்லாம் கரெக்டாக இருப்போம், பட் வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸு இல்லை ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறப்போ டீ வேண்டாம், காஃபி வேண்டாம், ஐஸ்கிரீம் வேண்டாம், இல்லை ஹை கலோரி ஃபுட்ஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்கிறப்போ, என்னப்பா டயட்டில் இருக்கியா, என்னப்பா வெயிட் லாஸ் பண்ணுன்னு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இல்லை கொடுங்க அப்படின்னு வாங்கி சாப்பிட்ருவோம். இல்லை, யூ ஷுட் பி வெரி கான்ஃபிடென்ட். ஆமாங்க நான் வெயிட் லாஸில் தான் இருக்கேன், இல்லைங்க எனக்கு அது நான் சாப்பிட்றது இல்லை, எனக்கு வேண்டாம், ஆமாங்க நான் டயட்டில் தான் இருக்கேன்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு நிறைய மாற்றுங்க. சோஷியலைஸ்டாக நீங்கள் நிறையாவே மாறுறப்போ உங்களுக்கு அது நிறையாவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் பாடியில் தெரியும். ஸோ இது ரெண்டாவது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள், உங்கள் பாடிக்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ மூணாவது விஷயம் என்ன தெரியுமா, ஏன் வெயிட் லாஸில் நான் ப்ராமினெண்ட்டாக ஃபாலோ பண்ணது, அதாவது நம்ம கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணுறோம். சில பேர் கஷ்டப்படுவோம் இல்லை, லைக் டயட்டில் ஹெவியாக வெயிட் லாஸ் பண்ணுறது, ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் வேணும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை வெயிட் பார்ப்பேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு பாயிண்ட், அதாவது 100 கிராம், இல்லை ஒரு வீக்லி ஒரு 1/2 கிலோ, இல்லை 2 வீக்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் குறையிறதுமே நம்ம டெய்லி 3 டைம் நம்ம மானிட்டர் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறையிறத கூட நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த ரிவார்ட்ஸ் பார்க்க கொஞ்சம் ஆசையாக இருக்குங்க. ஸோ அது ஆசையாக இருக்கிறப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி ப்ராப்பராக தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கரெக்டாகவே போயிட்டு இருக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு 3 பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, அது நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு டைம் அந்த மாதிரி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் போயிட்டு இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தட் இட் வில் பி அ மோட்டிவேஷன் ஃபார் யூ. ஃபியூச்சரில் நீங்கள் வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ரீசன்ஸ் எதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், இல்லைன்னா உங்கள் வெயிட் லாஸ் கையை விட்டு எங்கேயோ போயிடும். பிடிச்சி வச்சுக்கோங்க, சரியா?